நன்றி ராஜா. இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் கடந்து வரும்படியாகவும், என் தேவனாகிய கர்த்தர் எந்த நோக்கத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம் என்று நீர் ஒருவர் மாத்திரமே அறிந்திருக்கிறபடியினால் எங்களுக்கு ஏற்ற செய்திகளை நீர் ஒவ்வொரு வாரமும் நீர் கொடுத்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஆண்டவரே போதகரோடு கூட இடைப்பட்டு ஆவியானவர் சொல்லிக் கொடுக்கிற அந்த காரியத்தை நாங்கள் கேட்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறபடியினால் சோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு புதிய ஒரு அனுபவத்தை நீர் கட்டளையிட்டிருக்கிறபடியினால் சோதரிக்கிறோம். இன்றைக்கு அந்த புதிய அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கவனமாக கர்த்தருடைய மகிமை இந்த இடத்துல சாலமோன் ஆலயத்தில் இறங்கினது போல இந்த ஆலயத்திலையும் அந்த மகிமை இறங்கி என் தேவனாகிய கர்த்தர் எங்களை மகிமையின் அபிஷேகத்தினாலே எங்களை நிரப்பி ஆராதிக்கின்ற வேளையில பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு கூட இருந்து ஆவியோடு உண்மையோடு உண்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இந்த வேளையில நான் ஜெபிக்கிறேன். இந்த ஆராதனையை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். வரக்கூடிய மக்களை ஏற்ற வேளையில கொண்டு வந்து சேர்த்து வந்தது நல்லது என்று சொல்லத்தக்க வண்ணமாக கர்த்தர் இந்த ஆராதனையை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை நாங்கள் அழைக்கிறோம் ஐயா. நீதான் வந்து எங்களை வழிநடத்த வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு என்று சொன்ன வார்த்தையின்படி விடுதலையோடு கூட நாங்கள் ஆராதிக்க எங்கள் ஆண்டவரே, எங்கள் பிரச்சனைகள், எங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி ஒரு மனதின் ஆவியினால் எங்களை நிரப்பி ஒரு மனதோடு கூட தேவனை ஆராதிக்கும் போது தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை எங்கள் மத்தியில இறங்கி வரும்படியாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்த நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். The subject of my message is how to strike deep intimacy with the Lord. எப்படி ஆழமான உறவை வளர்த்து கொள்வது என்பது நான் இன்றைக்கு பேச இருக்கும் சப்ஜெக்ட். ஒரு காலத்தில் கைதட்டுங்க, விசிலடிங்கன்னு கர்த்தர் என்னை ஆவியானவர் கடுமையாய் கண்டித்து கொண்டார். கைதட்டுவதை பற்றி வேதத்திலிருந்து என்னோடு பேசினார். எபிரேயத்தின் வசனங்களை ஆராய்ச்சி செய்து கிளாப்பிங் ஹேண்ட்ஸ் இஸ் அலவுட் ஒன்லி இன் வர்ஷிப். கிளாப்பிங் ஹேண்ட்ஸை பற்றி வேதத்தில் 9 தடவை வருது வசனம். 9 தடவை வரும்போது ஒரே ஒரு தடவை வர்ஷிப் பண்ணும்போது ஆசாப் சங்கீதம் பாடும் பொழுது மாத்திரம் கர்த்தரை கரம் தட்டலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற வேளைகளில் கரம் தட்டின பொழுது கர்த்தர் கடுமையாய் கோபம் கொண்டார். நாகும் தீர்க்க தரிசன புத்தகம் 1084 பக்கம். நாகும் தீர்க்கதரிசி 3:19. உன் நொறுக்குதலுக்கு பரிகாரம் இல்லை, உன் காயம் கொடியது, உன் செய்தியை கேட்பவர் யாவரும் உன் பேரில் கை கொட்டுவார்கள், உன் பொல்லாப்பு எந்நேரமும் யார் பேரிலேதான் பாயாமற் போயிற்று. பொல்லாப்பு. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இப்போ இந்த இடத்துல கை கொட்டுவார்கள் என்று போட்டிருக்கு. பைபிளில் கை தட்டுறது 9 தடவை வருது. இந்த இடத்துல கை கொட்டுவார்கள் என்று போட்டதற்கு எபிரேய பதம் டாக்கா. டாக்கா என்ற சொல்லுக்கு சுளீர் என்று அடித்தல் என்று பொருள். கிவிங் அ ஸ்லாப், கன்னத்தில் அறைகிறது. உன் நொறுக்குதலுக்கு பரிகாரம் இல்லை. நொறுங்கி போனவன் அவனை பார்த்து அவன் செய்தியை கேட்டு கோய் கட்டினார்கள். நொறுங்கி போனவர்களைத்தான் செய்யணும். இங்கே நீங்கள் சொல்கிற சாட்சி இஸ் எ ஸ்பிரிச்சுவல் திங். காட் ஷுட் ரிவார்ட் யூ. எசேக்கியல் தீர்க்க தரிசன புத்தகம் 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக நீ கை கொட்டி உன் காலால் தட்டி வர்மம் வைத்து ஆகடியம் பண்ணினபடியால் வன் மனதுடன் மகிழ்ந்தீர்கள். இங்கே போடப்பட்ட வார்த்தை மாக்கா என்ற எபிரேயர் சொல். இட்ஸ் நாட் அ குட் வேர்ட். இட்ஸ் அ வயலண்ட் அக்யூசேஷன் ஆஃப் த லார்ட். வர்மம் வைத்து
அந்த நீங்கள் உலக பிரகாரமாக கைதட்டுதலுக்கு அர்த்தம் மாறிவிட்டது. ஆனால் வேதத்தில் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத வேதத்தில் அந்த அர்த்தம் மாறவில்லை. எசேக்கியேல் 25:7 இதோ உனக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி உன்னை ஜாதிகளுக்கு கொள்ளையாக ஒப்பு கொடுத்து உன்னை ஜனங்களுக்குள்ளே வேறற்று போக பண்ணி உன்னை தேசங்களுக்குள்ளே அழித்து உன்னை நிர்மூலமாக்குவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வாய். அவள் கை தட்டினதின் அர்த்தம் டிஃப்ரெண்ட். ஐ வில் கிவ் த கரெக்ட் டிரான்ஸ்லேஷன். எனவே நான் என் கைகளை உங்களுக்கு எதிராய் ஓங்கி உங்களை வேற்றினத்தாருக்கு கொள்ளை பொருளாய் ஒப்புவிப்பேன். உங்களை மக்களினின்று பிரித்து நாடுகளிலே இல்லாதபடி பூண்டோடு அழிப்பேன். அப்பொழுது நானே ஆண்டவர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹவு இட் இன்ஃபீரியேட்டட் காட்ஸ் ஆங்கர். கெனத் ஹேகன் எனக்கு பிரியமான ஒரு ஊழியக்கார். நான் ஆரம்ப காலத்தில் வளர்ந்தது கெனத் ஹேகனுடைய புத்தகங்களை படித்து தான். கெனத் ஹேகனை பார்க்க வேண்டும் என்று சொல்லி டல்சா ஒக்லஹோமாக்க புரோக்கன் ஹேரோக்கு போனேன். அவருடைய 50வது ஆண்டு விழாவிற்கு போயிருந்தேன். அப்பொழுது எல்லாம் 7 மணிக்கு 6 மணிக்கு கூட்டம்னா 4 மணிக்கே மக்கள் க்யூவில் நின்னாங்க. அப்புறம் கதவு 5:30க்கு திறக்கும். 1.5 மணி நேரம் க்யூவில் காத்திருக்கணும். என்னால் நிற்க முடியல, உட்காந்துட்டேன். க்யூவில் உட்காந்து கதவு திறந்தோன்னே உள்ளே போய் முதல் சீட்டை பிடிச்சாதான் அவரை அனாயிண்டிங் போக போக தான் இன்க்ரீஸ் ஆகி குறையும். அவர் சிலரை காட்டி ஆண்டவர் வழி நடத்தும்போது சிலரை காட்டி அவர்களை மேடைக்கு அழைத்து கை வைத்து ஜெபித்தார். நான் ஜெபிச்சுட்டு இருந்தேன். ஆண்டவரே 4 மணிலேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இவர் என்னை கூப்பிட்டு ஜெபிச்சா என்ன நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். கெனத் ஹேகன் ஃபைனலி 50th பர்சனாக என்னை கை காட்டி கம் டு த ஸ்டேஜ்னார். போனோன்னு என் தலையில் கை வைத்து அபிஷேகம் பண்ணினார். அப்போ நான் ஜெபித்தது கெனத் ஹேகனுக்குள்ள அந்த அனாயிண்டிங் நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி. கெனத் ஹேகன் ஒரு நாள் டங்ஸில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஜீசஸ் கேம் அண்ட் ஹீ டோல்ட் மீ, பீப்புள் ரெடியூஸ் godly service of you like an ordinary public meeting. So please, at least in your meeting, see that nobody claps hands. உன்னுடைய கூட்டத்தில் யாரும் கைதட்டக்கூடாது என்று பார்த்துக்கொள், இது டாக்டரின் அல்ல அப்படின்னு சொன்னார். ஸோ கெனத் ஹேகன் advised all the people in Kenneth Hagin's meeting, nobody clapped hands after Jesus told. This was Jesus told them not to clap hands. I am telling before the Lord, I have the book. அப்போ ஆண்டவர் சொன்னார், plan, purposes, I am getting oil in my hand. Plans, purposes, pursuits. 3 வார்த்தை அவர் டங்ஸில் பேசின பொழுது 3 வார்த்தைகளை ஆங்கிலத்தில் அவர் மொழிபெயர்த்தார். பிளான்ஸ், பர்பஸஸ் அண்ட் பர்சியூட்ஸ். நான் ஆராதனை குறித்து, செமினாரை குறித்து என்னுடைய திட்டத்தை அணு அணுவாய் விளக்குவேன். அணு அணுவாய் விளக்கிறதற்கு பின்பு பிளான், அதனுடைய நோக்கத்தை, இந்த திட்டத்துக்கு என்ன நோக்கம் பின்னால் இருக்கிறது என்று நோக்கத்தை சொல்லுவேன். 3வது, நான் சொன்னபடி நீ செய்ய வேண்டும். 2 ராஜாக்களின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 72ஆம் வசனத்தில் they clapped hands. அத்தலியா மரித்ததை குறித்து சந்தோஷப்பட்டு கைதட்டினார்கள். தீய காரியங்கள் நடக்கும் பொழுது கைதட்டுவது வேதத்தின் வசனம். ஆனால் வர்ஷிப் டைமில் ஹெவனை போய் பார்த்தவங்க they will not clap hands. Heaven is such a wonderful, fantastic place. பரலோகம் அவ்வளவு பரிசுத்தமான ஒரு இடம். ஏன் நீங்கள் கை தட்டணும்னு நினச்சாலும் தட்ட முடியாது, கை வராது. ஏஞ்சல்ஸ் நெவர் கிளாப் ஹேண்ட்ஸ். தேசே ஆர்ப்பரிப்பார்கள், எழுந்து நின்று ஆர்ப்பரிப்பார்கள். மை ஃப்ரெண்ட் சாம்சன் கிறிஸ்டி இஸ் ஃபாண்ட் ஆஃப் கிளாப்பிங் ஹேண்ட்ஸ். தட்ஸ் ஓகே. I invite him as a guest. He does it. That is his standard. I am a man of the word, a man who researches. Listen to God. One time you can clap hands for human beings, not for angels. Psalm 47 verse 1. சகல ஜனங்களே கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கெம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். ஆராதனையின் வேளையில் கை தட்டுவது
1 Peter chapter 2 verse 2. சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். இதில் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கு. சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் புறம் கூறுதலையும் ஒழித்துவிட்டு. The second word God gave me is Proverbs chapter 6 verse 16. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள். என் பாக்கெட்டில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ நான் அது என்ன இருக்குன்னு காட்ட போகிறேன். யூ ஹேவ் டு டிஸ்கிரைப் திஸ். வாட் இஸ் திஸ்? சரி, பார்த்துட்டிங்களா மூடிய பாடியை? நான் பார்த்த வகையிலே பாஸ்டர் காட்டிய அந்த பேனா ப்ளூ கலர் மூடி, சிவப்பு கலர் பாடி. ஓய், மூடியும் பாடியும் சரி, கரெக்ட். நாம் உலக பிரகாரமான அறிவை மூளையில் சேர்க்கிறோம். புத்தகங்களை படிக்கிறோம். புத்தகங்களை படித்தவுடன் அந்த படித்ததை நினைவு, ரிட்டென்ஷன். ரிட்டென்ஷன் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். படித்ததை ஞாபகம் வைக்கிறது. எனக்கு ஒரு ட்ரெஷரர் இருந்தார். இன்றைக்கி பாஸ்டர் 2 அதிகாரம் படித்தேன், என்ன படித்தேன்னு ஞாபகமே இல்லைன்னு. ரிட்டென்ஷன் இல்லை. உலக பிரகாரமாக டியூஷன் சொல்லிக் கொடுக்குறாங்க பிரதர், மற்றபடி டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நம்ம காதில் கேட்டு மனசில் வச்சு பரீட்சையில் எழுதுகிறோம். அதே மாதிரி ஆண்டவருடைய வசனத்தை உள்ளத்தில் வைத்து அதை அப்படியே பதிக்கும்போது, மூளையில் அல்ல ஆவியில் பதிக்கும் பொழுது அந்த சத்தியம் உங்களுக்கு பலித்து வரும். காரணம் என்னென்னா, நம்ம வசனத்தை படிக்கிறோம், ஆனால் நல்ல பொக்கிஷமாகிய இருதயத்தில் அந்த வசனத்தை, அவர் ஹார்ட் இஸ் அ லாக்கர், இருதயத்தின் நினைவினால் வாய் பேசும். ஆகவே நாம் பேசுகிறதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையாக இருக்க வேண்டும். I deviated. I took a vow before the Lord. I will not say one word against anybody to anybody the rest of my life என்று சொன்னேன். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, தேவன் ஒவ்வொரு விசுவாசியையும் என்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களோ அன்றைக்கு ஆண்டவர் உங்களை அம்பாசடராக அப்பாயிண்ட் பண்ணி விடுகிறார், ஸ்தானாதிபதியாய் அப்பாயிண்ட் பண்ணுறார். அதுக்கப்புறம் அவர் பிதாட்ட என்ன சொல்கிறார்னா, பிதாவே நீங்கள் என்னையை எப்படி இந்த உலகத்துக்கு அனுப்புனீங்களோ அதே மாதிரி நானும் அவங்களை இந்த உலகத்தில் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். யோவான் 17:18. நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை எப்படி உலகத்தில் அனுப்பினாரோ அப்படியே உங்கள் எல்லாரும், யாரெல்லாம் பாஸ்டர் அல்ல, எல்லாரையும் என்ன செய்கிறார்? தேவன் அனுப்புகிறார். யோவான் 17 உள்ள வசனம் இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் சொன்னது. இப்போ ஒரு ஆளை ஒரு வேலைக்கு அனுப்பணும்னா அவருக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பணும். பஸ் செலவு கொடுத்து அனுப்பணும், சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்பணும். இந்த வார்த்தையை ஆண்டவர் மீண்டும் சொல்கிறாரு, யோவான் எழுதுகிறாரு. யோவான் 20:21. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நம்ம ஆர்டினரி ஹியூமன் பீயிங்ஸாக இருந்தோம் ரட்சிக்கப்படுறதுக்கு முந்தி. நம்மளை அவர் அம்பாசடராக அனுப்ப ஆரம்பித்தார்னா, ரெக்ரூட் பண்ணிட்டார். என்னைக்கு இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் வந்தாரோ அன்னையிலிருந்து யார்? நம்ம அம்பாசடர். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? அம்பாசடர்ஸ்க்கு தேவையானது ஆவியானவர். இந்த பரலோகத்தில் காஸ்ட்லியஸ்ட் திங் என்னது? பிதா, குமாரன், பரிசுத்தாவி. இந்த 3 தான் பரலோகத்தில் காஸ்ட்லியஸ்ட் திங். ஓகே, இந்த பாயிண்ட்டுக்கு நான் பெற வரேன். ஆகவே
இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருங்க? அன்றைக்கு சீசர்களை பார்த்து சொன்ன இயேசு கிறிஸ்து நமக்கு இன்றைக்கு பரிசுத்த ஆவியை தருகிறார். வேறு என்னெல்லாம் தர்றாரு அப்படிங்கிறதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஞாபகத்தோடு வச்சுக்கணும் இந்த சர்மன். முதலாவது, ரட்சிக்கப்பட்டவுடன் நம்மை தானாதிபதிகளாக்கிய தேவன் நமக்கு என்ன தராரு? பரிசுத்த ஆவி. ரைட். ரெண்டாவது, நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. நம்ம பூமியில் தான் இருக்கோம், ஆனால் பூமிக்கு உரியவர்கள் அல்ல. கப்பல் தண்ணியில் தான் இருக்கு. கப்பல் தண்ணியில் இருக்கும்போது மதிப்பு, கப்பலுக்குள்ளே தண்ணி வந்துருச்சுன்னா அவமதிப்பு, மூழ்கி போய்விடும். ஆகவே ஆண்டவர் ரெண்டாவது சொல்கிறாரு நமக்கு அட்வைஸ், நான் உலகத்தார் அல்லாது போல. இயேசுக்கு ஒரு காலகட்டத்தில் சொல்கிறாரு, எனக்கும் சாத்தானுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அப்போது ரட்சிக்கப்பட்ட அம்பாசிடர் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட நீங்கள் யார்? உலகத்தார். அப்போ உலகத்தார் அல்லன்னா யார்? பரலோகவாசி. ரெண்டாவது அவர் என்ன சொன்னார்? நம்ம உலகத்தார் அல்ல. ரெண்டாவது. மூன்றாவது 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அடுத்தது, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். நம்மை அனுப்பினவர் முதலாவது என்ன தராரு? பரிசுத்த ஆவி. ரெண்டாவது உலகத்தார் அல்ல. மூணாவது வார்த்தை கொடுக்குறார். தி என்டையர் வேர்ட் காட் கிவ்ஸ். அதனால் நம்மளை அம்பாசிடர் ஆக்கி அனுப்பினவருக்கு இந்த வார்த்தையை கொடுத்ததுனால இந்த வார்த்தை வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பிதாவானவர் இயேசு கிறிஸ்து ரொம்ப மகிமைப்படுத்தினார். மகிமைப்படுத்தினதுனால தான் அவர் அற்புதங்களை செய்தார். 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். நீர் எனக்கு தந்த மகிமை, நீங்கள் எனக்கு தந்த மகிமையை எல்லாருக்கும் பகிர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக பங்கு போட்டு கொடுக்குறேன்ல, நீர் எனக்கு தந்த மகிமையை அவங்களுக்கு அப்படியே தரேன். என்டையர் டிரான்ஸ்ஃபர், பல்க் டிரான்ஸ்ஃபர், டோட்டல் டிரான்ஸ்ஃபர். அது மாத்திரமல்ல, கல்வாரி சிலுவையில் மரித்து நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு அவருடைய நீதியை டோட்டலாக நமக்கு தந்திருக்கார். இதா என்னை அனுப்பினது போல நான் இவர்களை அனுப்புகிறேன். அதனால் மக்களே, நான் வந்தால் நீங்கள் என்னை எப்படி ஏற்றுக்கொள்வீங்களோ அதை மாதிரி இவங்க வந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும். ஜான் 13:20, நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்ளுகிறவன், நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். என்னை ஏற்றுக்கொள்கிறான். என்ன இது பெரிய ஸ்டேட்டஸ்! பரலோகத்திலிருந்து வந்த தேவகுமாரன் சொல்கிறாரு, நான் யாரை அனுப்புகிறனோ அவனை ஏற்றுக்கொள்கிறவன் அவரை ஏற்றுக்கொள்கிறார். உங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸ் கொடுக்குறார் அவர்? மினி கிரைஸ்ட், சின்ன கிறிஸ்து, குட்டி கிறிஸ்து. உங்கள் உலகத்தில் நீங்கள் தான் கிறிஸ்து. அதனால் உங்களை எதுவும் மேற்கொள்ள மாட்டாது. மறுபடியும் 4 வசனத்தை சொல்லுமா என்னெல்லாம் சொல்கிறாரு? பரிசுத்தாவி தராரு, உலகத்தார் அல்லன்னு சொல்கிறாரு, வார்த்தையை கொடுக்குறாரு, மகிமையை கொடுக்குறாரு. மற்றவங்க நம்மளை எப்படி ஏற்றுக்கொள்வாங்கிறாரு? அவரை போல ஏற்றுக்கொள்வாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அதனால் நீங்கள் போகும்போது நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய வஸ்திரம், த காஸ்ட்லியஸ்ட் ட்ரெஸ், அந்த நாட்களிலே யூதேயாவிலும் சமாரியாவிலும் இருந்த ஏரோதுவை விட, எல்லாரையும் விட அதிகமான த காஸ்ட்லியஸ்ட் ட்ரெஸ் ஜீசஸ் வாஸ் வேரிங். அதில் தையலே கிடையாது. இட் இஸ் கம்ப்ளீட்லி நிலையங்கி, ஃப்ரம் நெக் டு த பாட்டம், எம்ப்ராய்டர்ட் ஒர்க். தையல் இல்லாத ஆலை, தையல் இல்லாத ஆடை. ஒரு கிரிமினல் 3 பேர் சிலுவையில் அரைக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து 2 கொள்ளைக்காரங்க. எல்லாருடைய ட்ரெஸ்ஸையும் எடுத்துருவாங்க சிலுவையில் அடிக்கும்போது அந்த காலத்தில். ஆனால் 2 கள்வர்களுடைய ட்ரெஸ் எடுத்துகிட்டு அதை ஏலம் போடுறாங்களா? இல்லை. தே நோ த வேல்யூ ஆஃப் த ட்ரெஸ் ஆஃப் ஜீசஸ். அதை சீட்டு போட்டு, ஏய் இந்த வஸ்திரத்தை நாளாக கழிக்க முடியாது, ரொம்ப காஸ்ட்லி, யாருக்கு சீட்டு விழுதோ அவனுக்கு தான் அது சொந்தம் அப்படின்னு போடுறாங்க.
ஜீசஸ் வாஸ் நாட் அ புவர் பர்சன், ஹி வாஸ் அ ரிச் பர்சன். ஃப்ரம் த கார்மெண்ட்ஸ், ஒருத்தர் அணிகிற ஆடையிலிருந்து அவரை நாம் தரக்கணிப்பு செய்யலாம். சரியா? அது ஆகவே அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறது மாத்திரமல்ல, கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களோடு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் அவர் நம்மகிட்ட சில காரியம் சொல்கிறார், நோயுற்றவர்கள் மேல் கரங்களை வையுங்கள். கரங்களை வைக்கிறது நம்ம வேலை, சொஸ்தப்படுத்துறது அவர் வேலை. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நான் கை வச்சு நான் சொஸ்தப்படுத்தணும், சொஸ்தப்படாட்டா என்ன அவமானம், அப்படி இல்லை. கை வைக்க சொன்னால் ஸ்டாலின் பாஸ்டருடைய பேரன் கூட என் தலையில் கை வைப்பான். அதுக்கு ட்ரைனிங் வேணுமாப்பா? ட்ரைனிங் வேண்டாம். அதனால் அவன் சொன்னான், தே ஷால் லே ஹேண்ட்ஸ் அண்ட் தே ஷால் ரெக்கவர். ரெக்கவரிங் பார்ட் இஸ் ஜீசஸ், லேயிங் பார்ட் இஸ் அவர்ஸ். எப்போவுமே அவர் கடினமான வேலையை நம்ம கையில் கொடுக்க மாட்டார். வேலையை ரெண்டாக பிரிச்சுருவார். லேசான வேலையை நீ செய், கடினமான வேலையை நான் செய்கிறேன். நீ தண்ணியை 6 ஜாடியில் ஊற்று, அதுதான் உன்னால் செய்ய முடிஞ்ச வேலை, அதை திராட்சரசமாக நான் மாற்றுறேன். சரியா? என் சீசர்கள் ஊற்றுவாங்க, நீங்கள் யாராவது மாற்றுங்கன்னு சொல்ல மாட்டார். நீ தண்ணியை ஊற்று, நான் மாற்றுறேன். செங்கடலை பிளக்கணும். பிளக்கிறதுக்கு முந்தி மோசைக்கு என்னன்னு தெரில, கையில் வச்சுருக்கல ஒரு கோல், அந்த கோலை தூக்கி பிடி. 40 வருஷம் தூக்கி பிடிச்சிருக்கிய, இப்போ தூக்கி பிடிக்க என்ன கஷ்டமா? அதுக்கு ட்ரைனிங் வேணுமா? தூக்கி பிடிச்சான், செங்கடல் பிளந்து. லாசருவே வெளியே வான்னு சொன்னார், அவனை கட்டவிழ்த்து விடுங்கள் அப்படின்னு சொன்னார். லாசருவை வெளியே வர சொல்லுங்கள், நான் கட்டவிழ்த்து விடுகிறேன். என்ன அது? ஜீசஸ் இஸ் அவர் கோ-ஒர்க்கர். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாயிருக்கிறோம். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்கள்னா இங்கிலீஷில் என்னது? கோ-ஒர்க்கர்ஸ். அப்படா நம்ம ஜூனியர் கிளார்க்க, ஜீசஸ் கிரைஸ்ட் சீனியர் ஆஃபீஸர். அதனால சில சமயத்தில் நமக்கு வர்ற ஃபைலு, ஆண்டவரே இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஃபைலாக இருக்குது, இது என்ன செய்யன்னு தெரில, இதை உங்கள் டேபிளுக்கு மாற்றிட்டா? மாற்றிருப்பா. 2 நிமிஷத்தில் ஃபைல் சரியாயிடுச்சு, நம்ம டேபிளில் வச்சுட்டார். நம்ம பாஸ் கூப்பிட்றார், ஒரு காம்ப்ளிகேட்டட் ஃபைல் கொடுத்தேன்னா என்னாச்சு? சரியாக பண்ணிட்டேன் சார். பார்க்குறாரு, சூப்பராக பண்ணியிருக்க, நெக்ஸ்ட் டைம் உனக்கு ப்ரொமோஷனை கொடுக்குறேன். பயமாக இருக்குது இவனுக்கு, ப்ரொமோஷன் இதுலேயே வேலை செய்ய முடியல, நீ ப்ரொமோஷனை வேறு கொடுத்துட்டா வேலை எங்கே செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயப்படுறான். தி லார்ட் கிவ்ஸ் ஹிம், he is our co-worker. You must always remember when you go for ministry, who is going with you? Your colleague, senior colleague. உங்களுடைய மூத்த ஊழியக்காரர் உங்களோட வரார். நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் ஒன்றுமே இல்லை, என் கூட எங்கள் அப்பா வரார், என் கூட ஆண்டவர் வரார். இந்த காரியங்கள்லாம் என் வாழ்க்கையில் நான் நினைக்கிறது. வசனத்தை கொடுத்துருக்காரு, ஆவியானவரை கொடுத்துருக்காரு, உலகத்தார் அல்லன்னு சொல்லியிருக்காரு, உலகெல்லாம் செய்துட்டு ஐ எம் யுவர் கோ-ஒர்க்கர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பாசில் பால் வாஸ் டூயிங் சூப்பர் நேச்சுரல் மிரக்கிள்ஸ். எபேசு பட்டணத்தில் தி லார்ட் டிட் ஸ்பெஷல் மிரக்கிள்ஸ் த்ரூ அப்பாசில் பால் அப்படின்னு சொல்லியிருக்கு. சிறப்பு அற்புதம். மந்திரவாதிகள் எல்லாம் அதிசயப்பட்டு 500 வெள்ளிக்கு அவங்க புக்ஸ் எல்லாம் கொண்டாந்து, டெக்ஸ்ட் புக்ஸ்லாம் என்ன செய்தாங்க? கொளுத்துனாங்க. அந்த டெக்ஸ்ட் புக்கை, எப்பா இது ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கினது, இதில் 1000 மந்திரம் செய்வது எப்படின்னு இருக்குது, அதனால் நீ இந்த புக்கை வச்சுக்கோன்னு கொடுக்கல. கொடுத்தா அவன் மந்திரவாதி ஆயிடுவான், இவனுக்குள்ள பாவம் அவனுக்கு போயிடும். அதனால் என்ன செய்தாங்க? எல்லாரும் கொண்டாந்து பான்ஃபயர் எரிச்சு போட்டாங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அப்பாசில் பால் கொரிந்தியருக்கு எழுதும்போது என்ன சொல்றான்? தன்னை பற்றி என்ன சொல்றான்? உடன் வேலையாள். he is conscious, he is co-worker with Jesus. நம்ம கோ-ஒர்க்கரை தரிசிக்கிறோம். 20 வருஷமாக நமக்கு கோ-ஒர்க்கராக இருக்காரு, யார் கோ-ஒர்க்கர்னு தெரியலையே
அப்படின்னு இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? இதயத்தில் சுத்தப்படுத்த ஆண்டவர் என்ன செய்வார்? நமக்கு வெளிப்படுத்துவார். இந்த கர்த்தர் இவ்வளோ ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்காரு, நம்ம கோவொர்க்கராக இருக்கிறாரு அப்படின்னு எல்லா நாளும் ஊழியத்துக்கு போகும்போது நீங்கள் நினச்சி, நான் காரில் ஏறும்போது சொல்லுவேன், ஆண்டவரே நீங்கள் கூட வர்றதுக்காக ஸ்தோத்திரம்பா. நீங்கள் ஜெபம் பண்ணும்போதும் உங்கள் கோவொர்க்கர் கூடையே இருக்கிறார். உங்களுக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸ் உண்டு, உங்கள் கோவொர்க்கருக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸ் கிடையாது. இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஊழியக்காரர்கள், வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டவர்கள் எல்லாரும் சாதாரண வேலையிலிருந்து தான் தேவன் தெரிந்தெடுத்திருக்கார். நோபடி ஸ்பெஷல். நீங்கள் நினைக்கக்கூடாது நம்ம பாஸ்டர் மாதிரி 1000 புக்கு படிக்கலை, நம்ம பாஸ்டர் மாதிரி கிரீக் ஹீப்ரூ தெரியல, அவர் 51 வருஷம் ஊழிஞ்சிருக்கார், அவருக்கு வருவார், நம்ம ஊழிஞ்சது 2 வருஷம்தான் ஆகுது, எங்கே வரப்போகிறார். அப்படியே கிடையாது. தேவன் தெரிந்தெடுத்த எல்லாரும் சாதாரணமானவங்க. சாதாரணமானவங்கன்னா ரொம்ப சாதாரணமானவங்க. இப்போ ஒரு செம்போடாரனை கூப்பிட்டு, ஃபிஷர்மேனை கூப்பிட்டு ஒரு மெடிக்கல் காலேஜில் ஒரு லெக்சர் கொடுன்னு யாரும் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு மீன் பிடிக்கிறத பற்றி சொல்லிக் கொடுப்பாருன்னா எப்படி பிடிக்கிறது, என்ன விலை, இப்போ என் வஞ்சரம் என்ன விலைக்கு விற்கிது, அதெல்லாம் பேச பேசுவான். பேச முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உதாரணமாக எனக்கு ஸ்மித் விகில்ஸ்வர்த், தேவன் வல்லமையாக ஸ்மித் விகில்ஸ்வர்த்தை பயன்படுத்தினார். அவர் ப்ளம்மர். வாட்டர் டேப்பில் உங்களுக்கு வாஷர் போயிடுச்சுன்னா ஸ்மித் விகில்ஸ்வர்த்துக்கு ஃபோன் பண்ணால் உங்கள் டேப்பை சரி பண்ணி தருவார். ப்ளம்மர். யூ நோ வாட் இஸ் பென் பை ப்ளம்மர்? செப்டிக் டேங்க் சரியாக வேலை செய்யலைன்னா வாஷர் போட்டு கொடுப்பார், மாற்றி கொடுப்பார். இதுதான் ப்ளம்மர். டேப்பை ரிப்பேர் பண்ணுறவர். ஜான் ஜி லேக், another very great powerful man. அவர் இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை பார்த்தவர். ஆண்டவர் அவரை கூப்பிட்டார், ஜான் ஜி லேக் வா அப்படின்னு. எத்தனையோ செத்த பேரை உயிரோடு எழுப்பியிருக்கார். காரணம், அழைப்பின் சிறப்பை உணர்ந்தவர்கள், தேவன் கூடவே இருக்கிறார் என்று உணர்ந்தவர். அதில் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஊழியக்காரங்களுக்கெல்லாம் சில வேளை ஒருத்தருக்கு கிட்னி ஸ்டோன், பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அந்த ஸ்டோன் மூவ் ஆயிரும், வலிக்கும். பாட்டு பாடுங்கப்பா அப்படின்ட்டு உள்ளே போயிட்டு தரையில் உருண்டு வலியில் கொஞ்ச நேரம் வருவார். ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கல, நான் இவ்வளோ பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு என் வாய்த்த வலி, இந்த கிட்னி ஸ்டோன் வந்தது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அன்பின் தேவன் சொன்னால் இதுவா அவங்க அன்பு? எவ்வளோ பேசலாம்? பேச மாட்டேன். ஒரு நாளில் ஆண்டவர், we should not question God, he is our co-worker. அப்படியே ஏதாவது வந்தாலும் we give legal right to Satan to enter into our body. சட்ட ரீதியாய் கொடுத்த வசனம், வார்த்தையை கொடுத்துருக்கார்ல, இதுக்கு வேணுமென்னே மீறி தெரிந்தே பாவத்தை தொடர்ந்து செய்தால் நம்ம அவருடைய அழைப்பிலிருந்து கோவொர்க்கராக இருக்கிறவர், ஐயோ பாவம் போறியாப்பா என்னை விட்டு அப்படின்னு வருத்தத்தோடு நின்றுவார். அங்கே போனோன்னே பிசாசு, வா வா வாயா வா என் கட்சியில் சேரு அப்படின்னு அவன் கட்சியில் சேர்த்துக்குவான். சேர்த்த உடனே முதல்ல ஏதாவது பிரச்சனையை கொடுப்பான். All the problem comes because of Satan. Jesus bore our sin on the cross. He became sick with our sicknesses. அதுதான் ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் தெளிவாய் சொல்லுகிறது. அடுத்தது வில்லியம் பிரென்ஹாம், வெரி பவர்ஃபுல் ஒர்க்கர். வில்லியம் பிரென்ஹாம் ஃபோட்டோ எடுத்தானா அவர் மேலே ஒரு ஹேலோ, ஒரு லைட் அப்படியே இருக்கும். வில்லியம் பிரென்ஹாம் மும்பையில் கூட்டம், நான் காலேஜ் படிக்கும்போது நடத்தினார் கூட்டம். மும்பையில் கூட்டம் நடத்தும் போது 10 குருடர்கள், பார்ன் பிளைண்ட், எல்லாரையும் மேடையை கூப்பிட்டார். டாக்டர், எத்தனை டாக்டர் இருக்கீங்க, வாங்க டெஸ்ட் பண்ணுங்க இவன் கண்ணு இருக்கான்னு. 10 பேரும் பார்ன் பிளைண்ட். அப்பா இந்த 10 பேருக்கும் கண்ணு தெரில, அவங்களுக்கு வேண்டி இருக்குது கண்ணு ஐபால்ஸு, ஒரு 20 ஐபால்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டா அப்படின்னோடனே டக் டக் டக்குன்னு 10 பேருக்கு தலையில் கை வச்சார். 10 பேரும் பர்ஃபெக்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க.
ஏன்? தேவன் கூட இருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், பிரன்னம் அவர் பெரிய ஆள், ஸ்மித் விகில்ஸ்வர்த் அவர் பெரிய ஆள், அதனால் ஸ்பெஷல் சலுகை காட்டியிருக்கார். வேதம் என்ன சொல்கிறது? அவர் பட்சபாதம் பண்ணுகிறவர் பார்க்கிறவர் அல்லவே. பட்சபாதம் பார்க்க மாட்டேன். நீங்களும் இந்த சியோன் விசுவாச தேவாலயத்தில் உட்கார்ந்துருக்க நீங்களும் பிரன்னாமும் ஸ்மித் விகில்ஸ்வர்த்தும் எல்லாரும் அவர் பார்வையில் பிள்ளைகள் தான். அதுக்கப்புறம் வெரி பவர்ஃபுல் ஒர்க்கர் மரியா வுட்வர்த் எட்டர். மரியா வுட்வர்த் எட்டர் அவங்க வந்து சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப், ரொம்ப தெரியாது. ஆனால் மரியா வுட்வர்த் எட்டர் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படி நின்னாங்க பாருங்கள். பல மணி நேரம் வாயை திறந்துட்டு கடைசி வார்த்தையில் பாதியை உச்சரிச்சுட்டு எப்படி நின்னாங்க. செவரல் ஹவர்ஸ், நோ நேச்சுரல் கோயிங் டு ரெஸ்ட் ரூம், நோ ட்ரிங்கிங் ஆஃப் வாட்டர், நோ ஈட்டிங் ஆஃப் ஃபுட், ஜஸ்ட் லைக் தட். ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த அம்மா என்னடா சில மாதிரி நிற்குது அப்படின்னு பார்த்தாங்க. காட் யூஸ்டர் செவரல் ஹவர்ஸ். அப்புறம் வாயை திறந்து பேச ஆரம்பித்த போது விட்டு போன அந்த வார்த்தையில் பாதியை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தொடர்ந்து பேசினாங்க. கர்த்தருக்குள் அன்பான இவர்கள் வாழ்க்கை வரலாறையெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டும். படித்தாதான் உங்கள் கொலிகெனெல்லாம் செய்ய முடியும். நம்ம பெரிய காரியங்களை செய்யாதிருப்பதுக்கு பிரதான காரணம் நம்ம தான் இந்த அற்புதத்தை செய்கிறோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால் நம்ம செக் பண்ணி பார்க்குறோம், இது செய்ய முடியாதப்பா, இது ரொம்ப கஷ்டமான காரியம் அப்படின்னு நம்ம நினச்ச உடனே நமக்கு என்ன வருது? சொல்லிடலாம், கர்த்தருக்கு சித்தமானால் இது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிடலாம். பண்ணும். நீங்கள் ஜெபம் பண்ணுறதை போல்டாக பண்ணுங்க. மெல்பார்ன்னு ஒரு ஊழியர் இருந்தார். அவர் ஒரு புது ஊருக்கு போகும்போது அனௌன்ஸ் பண்ணார், இந்த ஊரில் கூட்டம் வருவாங்களா தெரியாது, மெல்பார்ன்னு யாருன்னே தெரியாது, அதனால் வருவாங்களா வரமாட்டாங்களா எனக்கு தெரியாது. அதனால் அவர் அட்வர்டைஸ் பண்ணார், பிரிங் ஆல் யுவர் சிக் பீப்புள், ஈவன் பிரிங் த டெட் பீப்புள், காட் வில் ரைஸ் தம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார். அவருக்கு என்ன, எவங்க செத்தவனை எவன் கொண்டு வர போகிறான் அப்படின்னு பிரசங்கம் பண்ணுறாரு வல்லமையா. விசுவாசத்தினால் எல்லாம் நடக்கும், விசுவாசி தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அவன் பிரசங்கம் பண்ணிட்டுருக்காரு. ஒரு ஸ்ட்ரெச்சரை தூக்கிட்டு வராங்க. அவர் டிரான்ஸ்லேட்டர் கேட்காரு, என்னன்னுறாரு, நீங்கள் சொன்னீங்களே அட்வர்டைஸ் பண்ணிங்களே செத்தவங்களை கொண்டான்னு, யாரோ செத்து போயிருக்காங்க ஊரில், தூக்கிட்டு வராங்க. வெரி ஓல்டு லேடி. அதை கொண்டாந்து மேடையை வச்சுட்டாங்க. மெல்பார்ன் பார்த்தாரு, சே அந்த வார்த்தையை போட்டிருக்கவே கூடாது. நான் நினச்சேன் செத்தவன் எப்படி இருக்க போகிறான், நம்ம மீட்டிங் 3 மணி நேரத்தில் போக போகிறோம், இதில் செத்தவன் எங்கே இருக்க போகிறான்னு நினச்சேன் அப்படின்னு பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்தவர் காங்கிரிகேஷன் உள்ளே போயிட்டார். இதை பார்க்கல. அவர் எல்லாரையும் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்கன்ட்டு கதை வழியே ஓடிடலாமான்னு யோசித்தார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், எப்பா செத்தவனை நீ எழுப்ப போகிற, ஏன் பயப்படுற, உயிரே அவனுக்குள் வான்னு நீ சொல்லு. இது சொன்னாதான் இனி நீ பண்ணுற ஜபத்துக்கெல்லாம் மிரக்கல் வரும்னார். நீங்கள் அங்கே பிரசங்கியாராக இருக்கீங்க, அப்படி அட்வர்டைஸ் பண்ணியிருக்கீங்க, ஒரு செத்தவங்களை கொண்டாந்துட்டாங்க, நீங்கள் என்ன செய்வீங்க? நான் என்ன செய்வேன்னு யோசித்து பார்த்தேன், சொல்ல விரும்பலை. ஆனால் மெல்பார்ன் வந்தார். வந்துட்டு ஐ கமாண்ட் த ஸ்பிரிட் டு என்டர் இன்டு திஸ் லேடி அப்படின்னார். அதுக்கப்புறம் அவர் பார்க்கல, திரும்பிட்டார் கண்ணை, நடக்கலடா என்ன செய்யறதுன்ட்டு. ஆனால் காங்கிரிகேஷனில் உள்ளவங்க எல்லாரும் எந்திரிச்சு கைதட்டுறாங்க. ஏன் கைதட்டுறாங்கன்னு அவருக்கே தெரியல. லேசாக பார்க்குறாரு, அந்த லேடி உட்காந்துருக்காங்க ஸ்ட்ரெச்சரில். இதுதான் என்னன்னு சொன்னால், இது உண்மையில் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். மெல்பார்ன் நடந்த சம்பவத்தை. அவர் ஒரு மீட்டிங் போனோம். அந்த மீட்டிங் போகிறதுக்கு 14 சிக்னலை கடந்து போகணும். இன்னும் அவருக்கு இருக்க டைமு ஒரு 8 நிமிஷம். 14 சிக்னல், ஒவ்வொரு சிக்னல்லையும் கார் அமெரிக்காவில் எவ்வளவு வந்து நிற்கும். முதல் சிக்னல் லைட் விழுந்த உடனே கூட போக முடியாது, 2வது 3வது சிக்னல் தான். அப்படி 14 எப்படி போவார் 8 நிமிஷம்? ஆண்டவரே நீங்கள் இங்கே பக்கத்தில் இருக்கீங்க, அதனால் இந்த 14 சிக்னல்லையும் எனக்கு நான் வெயிட் பண்ணி போக முடியாது. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க,
எனக்கு சிக்னல்லாம் க்ரீன் கொடுங்க அப்படின்னு ப்ரே பண்ணிட்டு புறப்பட்டார். க்ரீன் 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 14 க்ரீன். ஹி வாஸ் தேர் வித்தின் 5 minutes. இதெல்லாம் நீங்கள் படிக்கும்போது தான் உங்களாலையும் அவங்களுக்கு செய்தவர் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல, நமக்கும் செய்வார். இதில் நம்ம வளரணும். மேக்பர்சன், ஆமி செம்பிள் மேக்பர்சன் ஒரு அம்மா, உங்கள் வாழ்க்கையில் வரலாறுலாம் படிச்சுப்பார். அவங்க ஒரு மிஷினரியுடைய விடோ. அதுக்கப்புறம் ஜேம்ஸ் மலோனின்னு ஒரு ஸ்பீக்கர், வல்லமையான ஸ்பீக்கர். ஐ ஹர்ட் ஆல் த மெசேஜஸ், ஆல்மோஸ்ட் ஆல் மெசேஜஸ் ஆஃப் ஜேம்ஸ் மலோனி. ஆனால் அவர் சோமலானால் வர முடியலன்னு சொல்லிட்டான். அந்த ஜேம்ஸ் மலோனி மீட்டிங்ஸில் ஒரு பையனுக்கு விரல் இல்லை, 2 விரல் இல்லை. ஆனால் அவர் பயப்படல, இது மாதிரி மெல்பார்ன் மாதிரி. அவர் ஜெபம் பண்ணோடனே அந்த விரல் கண்ணால் வளரும். இதெல்லாம் தேவன் செய்த அற்புதங்கள். அவரால் செய்யக்கூடாத ஒரு காரியம் உண்டோ? அவர் உங்கள் கூட இருக்கார். உங்கள் கூட ஒரு மினிஸ்டர் வரும்போது உங்களுக்கு பாதுகாப்புக்கு பயம் இருக்குமா? இருக்காது, இருப்பாங்க. ஓகே, கர்த்தருக்குள் அன்பானவர்களே, கொலோசியர் 1:12 ஆண்டவர் சொன்னார், ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தை பங்கடைவதற்கு. ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரம். எனக்கு இது புரியல. ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரம் அப்படின்னா என்னது அப்படின்னு ஒரு 12 கமெண்ட்ரியை எடுத்து வாசித்து பார்த்தேன். 12 கமெண்ட்ரியிலும் நோ நோட்ஸ் ஃபார் திஸ் டெக்ஸ்ட், இந்த வசனத்துக்கு எந்த இதுவும் கிடையாது அப்படின்னு போட்டு. உடனே நான் நினச்சேன், ஆண்டவரே இது என்ன, இந்த வசனத்துக்கு நான் என்னென்னு தெரியணும்னா ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க நான் என்னன்னு. பரிசுத்த ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரம். சுதந்திரம்னா என்னது? ஃப்ரீடம். ஒளியில் உள்ள அப்படின்னா என்னது? பரலோகத்தின் ஒளியில் உள்ள. பரிசுத்தவான்கள் மரித்து இப்பொழுது பரலோகத்தில் இருக்கும். மரித்து ஒளியில் பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள், அவர்களுடைய சுதந்திரம், அவர்களுடைய ஃப்ரீடம், அவர்களுடைய காரியங்கள் அது என்னது? they can see Jesus all the time. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரம்னா கமெண்டேட்டர்ஸ் எழுதலை, ஆவியானவர் சொன்னார், அவங்க எப்போனாலும் இயேசுவை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவை எப்பவும் பார்க்கறது நமக்கு பெரிய ஒரு ஸ்லாக்கியம் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் we have to feel, செகண்ட் ரெவலேஷன், தேர்ட் மேனிஃபெஸ்டேஷன். நீங்கள் நினைக்க வேண்டியது ஆண்டவர் உங்களோட கூட இருக்கார் அப்படின்னு நினைக்கணும். அதை நான் மறுபடியும் சொல்கிறேன், அது ரொம்ப நினைக்கணும். இன்னொரு காரியம், ஆவியானவர் நிறைய காரியங்கள் சொன்னார் என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரே ஃபார் இஸ்ரேல், டோன்ட் டர்ன் த மீட்டிங் இன்டு எ பார்ட்டி. என்ன அர்த்தம் சொன்னா தெரியல. ரெண்டாவது சொன்னார், ஜனத்தொகை வருகை சமீபமாக இருக்கிறதுனாலே ஜனத்தொகை எண்ணிக்கை, குறிப்பிட்ட ஜனத்தொகை எண்ணிக்கை வர வேண்டும். அந்த எண்ணிக்கை வராதனாலே நிறையா பேர் ட்வின்ஸை பெற்றெடுப்பார்கள். நிறையா பேர்த்ஸ் வில் பி ட்வின்ஸ். காட் இஸ் ஸ்பீக்கிங். நம்ம கொலிகா இருந்தார்னா நம்ம அவர்கிட்ட பேசணுமா வேண்டாமா? ஆண்டவரே இது காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு பேசணுமா வேண்டாமா? பேசணும். that which is seen is temporary, that which is not seen is eternal. காண்கிறவைகள் அனித்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியமானவைகள். காண்கிற பழுதுபட்ட இருதயம் அனித்தியமானது, காணாத பரலோகத்திலிருந்து வருகிற இருதயமோ நித்தியமானது. காண்கிற நோய், கால் சரியில்லை இவனுக்கு, காண்கிற நோய் அனித்தியமானது. டாக்டர் தேன்மொழி, யூ ஆர் அ மெடிக்கல் டாக்டர், யூ ஆர் பெட்ரிடன். காண்கிறது அனித்தியமானது, காணாதது நீ நடக்கிறது, நீ எந்திக்கிறது, அதுதான் நித்தியமானது. கெட் அப் இன் ஜீசஸ் நேம். ஷி காட் அப். கர்த்தருக்குள் அன்பானுள்ளே, கர்த்தர் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி
ஊழியத்தில் மெல்பார்ன் மாதிரி, ஸ்மித் விகில்ஸ்பர்த் மாதிரி அற்புதம் செய்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்களுடைய எண்ணம் ரொம்ப ஃபியூ பீப்புள் தான் அவங்களுக்கு தான் தேவனுடைய ராஜ்யத்தை அவர் கொடுக்குறார். லூக்கா 12:32 பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். ராஜ்யத்தில் தான் எல்லாம் இருக்குது. பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதுன்னா, பரலோகத்தில் செத்தவன் இருப்பானா? இருக்க மாட்டான். அப்போ அந்த சித்தம் பூமியில் செய்யப்பட்டால் செத்து போகிறோம் என்ன செய்வான்? எந்திரிக்கணும். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த அபிஷேகத்தில் நீங்கள் வளரும்படி நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். இன்னொரு காரியத்தை சொன்னார், இந்த ஒரு சொல்லி நான் முடிக்கிறேன். பரலோகத்திலே மிக விலையேறப்பெற்ற நபர் யார்? பிதா, குமாரன், பரிசுத்தார், 3. இப்போ ஒரு பையன் அப்பாட்ட போய் கேட்குறான், டேடி பசியாக இருக்குது, பிரெட் இருக்கா அப்படின்றான். நான் தரேன் அப்படின்னு ரோட்டுக்கு போய் ஒரு கல் எடுத்துகிட்டு இந்தாடா வச்சுக்கா சொல்லுவாரா? 7:9-11 வாசி. உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் அப்பத்தை கேட்டதுக்கு அப்பத்தையும், மீனை கேட்டதுக்கு மீனை கொடுக்குறவங்களையும் ஆண்டவர் என்ன கூப்பிடுறாரு? பொல்லாதவங்க. நல்லவங்களா பொல்லாதவங்களேன்னு ஆண்டவர் அப்படி சொல்கிறாரு. நான் அப்போ இல்லை, பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக, அதில் டவுட்டே கிடையாது. அதனால் நான் சொன்ன இதில் முதல்ல கொடுத்தது என்னது? பரிசுத்த ஆவி. அது கொடுத்தது அதிக நிச்சயமாக? அதிக நிச்சயம் இல்லையா? நிச்சயம்னு அவர் சொன்னார். அவர் நம்புறீங்களா? இயேசுவின் இணையற்ற நாமத்தில் கர்த்தாவே, பரிசுத்தாவி கொடுத்ததற்காய் நன்றி, வசனத்தை கொடுத்ததற்காய் நன்றி, உலகத்தார் அல்லாததாய் இருக்கிறதற்காய் நன்றி, எங்களோடு கோவொர்க்கர்ஸாக இருக்கிறதுக்காய் நன்றி. ரைட் நவ் ஐ ஃபீல் த சூப்பர் நேச்சுரல் க்ளோரியஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஜீசஸ். I speak, I release the goodness of God. I release the healing presence of my Lord Jesus. இயேசு கிறிஸ்துவின் சுகமளிக்கும் பிரசன்னத்தை நான் கட்டவிழ்த்து விடுகிறேன். I bind every sickness. I don't mention the sickness. I bind every sickness. Deafness, heart problem, diabetes, blood pressure, every other problem. Sickness which I have mentioned, eye problem, neck problem, back problem, kidney problem, stones, I release the power of God. I declare and I restore total health, conforming to the will of heaven. பரலோக ராஜ்யத்தின் சித்தத்தின்படி அது நிறைவேறட்டும். கர்த்தாவே, எனக்கு ஒரு காக்காயை கூட சுகப்படுத்த முடியாது. நான் பிரசங்கம் பண்ணது எனக்கு தான். நீங்கள் கூட இருக்கீங்க கோவர்க்கரா. அதனால் இயேசுவின் நாமத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாரையும் சுகப்படுத்துங்க. என்னால் முடியாது, அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், சுகப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிள்ளை. ஆமென். வேதம் சொல்லுகிறது, சகல ஜனங்களை கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ராஜாதி ராஜாவை நாம் இன்றைக்கு துதிக்க போகிறோம். இயேசு, நீங்க இருக்கையிலே நான் சோர்ந்து போவதில்லை, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க என்று சொல்லி அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். உற்சாகமாய் கரங்களை தட்டி நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு, நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க.
நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்ல. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்ல. அவர் சமாதான காரணர், சர்வ வல்லமை உள்ள தேவன். அந்த தேவன் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அந்த தேவனை நாம் ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அவர் நம் தாயும் தகப்பனுமாய் இருக்கிறார். நம்மை தாங்கும் சுமை தாங்கியாய் இருக்கிறார். அவர் நம் அழகெல்லாம் அவர்தான், நம் தேவையெல்லாம் அவர்தான். அவரை நாம் நோக்கி பார்த்து பாடுவோம். தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. அவர் இருள் நீக்கும் வெளிச்சமாய் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறார். அவர் நம் ரட்சிப்பின் தேவன். அவர் நம்மை வழி நடத்தி செல்லுகிற தேவன். நம் போக்கிலும் வரத்திலும் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து நடத்துகிற தேவன். அந்த தேவனை நாம் ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. வழியும் சத்தியமும் நீங்க தானே, வாழ்வழிக்கும் வள்ளல் நீங்க தானே. வழியும் சத்தியமும் நீங்க தானே,
வாழ்வழிக்கும் வள்ளல் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் முழுவதுமாய் நம்மை வழிநடத்தின தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல போகிறோம். நல்லவர், அவர் வல்லவர், அவர் போதுமானவர், அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். அந்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்லி பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். நன்றி சொல்லி பாடுவே நாதனேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதனேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதனேசுவை போற்றிடுவே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதனேசுவை போற்றிடுவே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதனேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. கடந்த நாட்கள் முழுவதுமாய் நம்மை கண்ணின் மணியை போல் பாதுகாத்த தேவன், அந்த தேவன் கரத்தை பிடித்து நம்மை கைவிடாமல் கனிவாய் நம்மை நடத்தினவர். அந்த தேவனை நாம் ஆராதிப்போம். கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல் காத்தாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் நம்மை நடத்தினாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் நம்மை நடத்தினாரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதனேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. துன்பங்கள் நம்முடைய வாழ்வினிலே சூழ்ந்து நம்மை நெருக்கின போதும் கண்மலையாகிய நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு கலக்கம் இல்லை என்று சொல்லி அவரை ஆராதிப்போம். துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், கண்மலை தேவன் என்னுடன் இருக்க கலக்கமில்லை என் வாழ்விலே. கண்மலை தேவன் நம்முடன் இருக்க கலக்கமில்லை நம் வாழ்விலே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வு செய்
நன்மைகளின் வாழ்வு செய்பவரை நன்றி சொல்லி பாடுவே. நாதனே சுவின் நாமத்தையே நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சடைந்து பட்டினியாய் இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அந்த தேவனை நாம் ஆராதிப்போம். குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், நம் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, நம் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, நம் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், நம் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் அழைத்து செல்கிற தேவன். ஹல்லேலூயா. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், என் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், என் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே. நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே. இங்கும் ஓடி ஓடி சொல்வே, இங்கும் ஓடி ஓடி சொல்வே, என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தால் நம்மை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் நம்மை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் நமக்கு தந்தார், அதிகாரம் நமக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், நமக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாடல் எனக்கு
வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாடல் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். ஆவியானவரே எங்கள் மேலிறங்கிடுமே. ஆவலை கூடி வந்தோ தாகத்தை தீர்த்திடுமே. ஆவியானவரே எங்கள் மேலிறங்கிடுமே. ஆவலை கூடி வந்தோ தாகத்தை தீர்த்திடுமே. மேல் வீட்டிலே வந்தவரே அபிஷேகத்தால் எங்களை நிரப்பிடுமே. மேல் வீட்டிலே வந்தவரே அபிஷேகத்தால் எம்மை நிரப்பிடுமே. ஆவியானவரே எங்கள் மேலிறங்கிடுமே. ஆவலை கூடி வந்தோ தாகத்தை தீர்த்திடுமே. புதுபலன் அடைந்திடுவாய் நீ, புதுபலன் அடைந்திடுவாய் நீ, புதுபலன் அடைந்திடுவாய் நீ, புதுபலன் அடைந்திடுவாய். புதுபலன் அடைந்திடுவோம் நாம், புதுபலன் அடைந்திடுவோம் நாம், புதுபலன் அடைந்திடுவோம் நாம், புதுபலன் அடைந்திடுவோம். புதுபலன் அடைந்திடுவாய் நீ, புதுபலன் அடைந்திடுவாய் நீ, புதுபலன் அடைந்திடுவாய் நீ, புதுபலன் அடைந்திடுவாய். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் புதிய பலத்தினால் நம்ம இடை கட்ட போகிறார். அவருடைய பரிசுத்த அக்கினி நம்ம மத்தியில இருக்கிறது. பரிசுத்த அக்கினியால் நம்ம நிரப்ப வந்திருக்கிறார். நவமான பாஷைகளை பேசி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ரீமாமா சந்தரபல சுந்தரபரி விகபா சந்தரபா ரீமாமா ஷேரி மலந்துரபா ரீமாமா சேதரபா ரீமாமா ரிமல சந்தரபா. தேவனுடைய மகிமையினால் கர்த்தர் நம்மை நிரப்புகிறார். ஹல்லேலூயா. அவருடைய மகிமை பிரஸ்தாபம். அவர் ஆராதனைக்கு பாத்திரர். அவர் துதிகளில் மத்தியில் வாசம் செய்கிறவர். இந்த நாளிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி வந்திருக்கிறார். நம்மை நேசிக்கிறவர் அவர், நம்மை தேற்றுகிறவர், நம்மை மன்னித்தவர், நம்முடைய காயங்களை கட்டுகிறவர். இந்த நாளில் அவரை ஆராதிப்போம். பரிசுத்த நீ, பரிசுத்த பரிசுத்த நீ, பரிசுத்தரே ஆராதனைக்குரியவரே. உம்மை உயர்த்தி ஆராதிப்பே. ஆராதனைக்குரியவரே உம்மை உயர்த்தி ஆராதிப்பே. பரிசுத்த நீ, பரிசுத்த பரிசுத்த நீ, பரிசுத்தரே பரிசுத்த நீ, பரிசுத்த பரிசுத்த நீ, பரிசுத்தரே. என்னை நேசிப்பவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை நேசித்தவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். பரிசுத்த நீ, பரிசுத்த பரிசுத்த நீ, பரிசுத்தரே பரிசுத்த நீ, பரிசுத்த பரிசுத்த நீ, பரிசுத்தரே. என்னை மன்னித்தவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை மன்னித்தவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை
உங்களுக்கு தான். பரிசுத்தர், நீ பரிசுத்தர் மமஷே, பரிசுத்தர், நீ பரிசுத்தரே, பரிசுத்தர், நீ பரிசுத்தர், பரிசுத்தர், நீ பரிசுத்தரே. என்னை ஆட்கொண்டவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை ஆட்கொண்டவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். பரிசுத்தர், நீ பரிசுத்தர், பரிசுத்தர், நீ பரிசுத்தரே, பரிசுத்தர், நீ பரிசுத்தர், பரிசுத்தர், நீ பரிசுத்தரே. ஹல்லேலூயா, 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 ஆமென். தேவனே, என்னை தருகிறேன் உம் பாதத்தில், என்னை படைக்கிறேன். யாவையும் நீர் தந்ததா, உம்மிடம் திரும்ப தருகிறேன். தேவனே, என்னை தருகிறேன் பாதத்தில், என்னை படைக்கிறேன். யாவையும் நீ தந்ததா, உம்மிடம் திரும்ப தருகிறேன். எந்தன் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். எந்தன் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கே. ஊழியம் நீ தந்தது, உயர்வுகள் நீ தந்தது, மேன்மைகள் நீ தந்தது, செல்வமும் நீ தந்தது. ஊழியம் நீ தந்தது, உயர்வுகள் நீ தந்தது, மேன்மைகள் நீ தந்தது, செல்வமும் நீ தந்தது. எந்தன் வாழ்வின்
மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். எந்தன் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கே. எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கே. தரிசனம் நீ தந்தது, தாளந்தும் நீ தந்தது, கிருபைகள் நீ தந்தது, செல்வமும் நீ தந்தது. தரிசனம் நீ தந்தது, தாளந்தும் நீ தந்தது, கிருபைகள் நீ தந்தது, செல்வமும் நீ தந்தது. எந்தன் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். எந்தன் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கே.
அன்பின் தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சி நாள் எங்களை மனமகிழ்ச்சியாக இருந்து செய்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் இறங்கி எங்களை பலப்படுத்துனதுக்காக ஸ்தோத்திரமான். அநேகருடைய ஜெபங்களை கேட்டு ஊழியக்காரை பலப்படுத்தினீர் ஸ்தோத்திரம் ஆண்டவர். அவரை நின்று பிரசங்கிக்க கிருபை செய்தீர் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆராதனையிலே தேவ பிரசன்னம் இறங்கி வந்த கிருபைகளுக்காக சோத்திரம். சாட்சிகளை பலப்படுத்தினதுக்காக சோத்திரம் ஆண்டவரே. சோத்திரம் ராஜா. ஓ பரத்திலிருந்து உடைய வார்த்தைகளை கொடுத்தீர் ஆண்டவரே. எங்களை இந்த பூமியிலே சும்மா அனுப்பவில்லை தகப்பனே. ஓ உலகத்தில் அனுப்பும்போது பரிசுத்த ஆவியானவர் கொடுத்து வார்த்தை கொடுத்து எங்களுக்கு உடன் ஊழியக்காராய் வந்து நீர் எங்களோடு உடன் ஊழியம் செய்கிறபடினால் நாங்கள் தைரியமாக இந்த உலகத்தில் உடைய ராஜ்யத்தை நிருப எங்களுக்கு பலன் கொடுக்கிற கிருபைகளுக்காக சோத்திரம். இந்த வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தட்டும் ஆண்டவரே. சோத்திரம் ராஜா. ஓ கிருபை எங்களோடு இருக்கட்டுமாப்பா. பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று எங்களுக்கு போதித்தீர் ஆண்டவர். பொல்லாதவர்களாகிய நாங்களே எங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை செய்யும் போது ஓ பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிகமாக நிச்சயம். பரிசுத்த ஆவியனோடு வார்த்தையோடும் வல்லமையோடும் மகிமையோடும் எங்களை இந்த உலகத்தில் அனுப்புகிறீர் என்று சொன்னீர். உடைய வார்த்தைகளுக்காக சோத்திரம். நீர் செய்த காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும். அவைகளை காட்டும் பெரியவளை செய்ய இப்பொழுது நீ பிதாவின் வலது பரிசத்தில் எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறபடினா நீ செய்த காரியங்களோட அதிகமான காரியங்களை செய்ய இந்த நாளிலே எங்களை பலப்படுத்தும். உடைய ராஜ்யத்தை நாங்கள் கட்ட இந்த நாளிலே பலப்படுத்தி நாங்கள் நுழைகிறோம் ஆண்டவர். இந்த செய்தியும் இந்த ஆராதனை கொடுத்த போது கிருபைகளுக்காக சோத்திரம் ஆண்டவர். பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவர். நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். கர்த்தாவே ஜீவனுள்ள அன்பின் தகப்பனே, இந்த வாரம் முழுவதும் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளட்டும் ஆண்டவர். தீங்கு துக்கப்படுத்தாதபடி உங்களுடைய கரம் இவர்களோடு இருக்கட்டும் ஆண்டவர். ஆராதனைக்கு வந்தவர்களுக்கும் ஆராதனைக்கு தடைப்பட்டவர்களுக்கும் தகப்பனே தேவனுடைய பாதுகாவல் இருக்கட்டும் அப்பா. ஒவ்வொருவரையும் இரத்த கூட்டைக்குள் மூடி பாதுகாத்துக் கொள்ளும். நோ ஆக்சிடென்ட், நோ சிக்னஸ், நோ வைரஸ் இன்ஃபெக்ஷன் இந்த வாரத்தில் வரக்கூடாது தகப்பனே. அவளை போக்கையும் வரத்தையும் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. சோத்திரம். அவருடைய கற்பத்தின் கனிகளை எல்லாம் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒரு குறைவின்றி நடத்தும் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம், செழிப்பின் மேல் செழிப்பு இந்நாள் முதல் இவர்கள் காண வேண்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் இருந்து வழி நடத்தட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவை தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்நிய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் இருப்பதாக. ஆமென் ஆமென். அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.